இதுதான் தீப்ஸ் நகரம். முதல் பார்வோன் மன்னன் ஆட்சி புரியும் இடம். இது பார்வோன் மன்னனின் மதகுருவும் சடலங்களின் பாதுகாவலனுமான எம்ஹோடெப்பின் இருப்பிடம். இவள்தான் ஆக்சுனாமூன், பார்வோன் மன்னனின் ஆசை நாயகி. மன்னனை தவிர வேறு எந்த ஆண்மகனும் இவளை நெருங்கக்கூடாது. ஆனால் இம்ஹோடெப்பும் ஆக்சுனாமூனும் காதலுக்காக தங்கள் உயிரையே பணயம் வைக்க துணிந்தார்கள். நீங்களா இங்கு ஏன் வந்தீர்கள்? என்ன இது? யார் உன்னை தொட்டது? இம்ஹோடெப், நீயா? பார்வோனின் காவலர்கள். இங்கிருந்து போய்விடுங்கள். சொல்வதை கேளுங்கள். என்னால் முடியாது. நீங்கள் இருந்தால்தான் எனக்கு உயிர் கிடைக்கும். உன்னை விட்டு போக மாட்டேன். என்னை விடுங்கள். குருவே, தயவு செய்து வந்து விடுங்கள். தயவு செய்து வந்து விடுங்கள். கவலைப்படாதே, நான் உனக்கு உயிர் கொடுப்பேன். பார்வோனின் ஆசை நாயகி இனி உயிரோடு இருக்க மாட்டாள். ஆக்சுனாமூனை உயிர்த்தெழச் செய்வதற்காக இம்ஹோடெப்பும் அவன் சீடர்களும் நிலவறைக்குள் நுழைந்து அவள் சடலத்தை திருடிக்கொண்டு பாலைவனத்தில் இருக்கும் சடலங்களின் நகரமான ஹமுனாப்த்ராவை அடைந்தார்கள். ஒரு காலத்தில் இந்த இடம் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் சடலத்தை புதைக்கும் இடமாகவும் எகிப்து நாட்டின் பொக்கிஷங்கள் இருக்கும் இடமாகவும் இருந்தது. தன் காதலுக்காக இம்ஹோடெப் அந்த நகரத்தாரின் கோபத்தை கூட பொருட்படுத்தாமல் நகரத்திற்குள் ஊடுருவி சென்று இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்யும் கருப்பு புத்தகத்தை எடுத்து ஓத ஆரம்பித்தாள். ஆக்சுனாமூனின் ஆவி பாதாள உலகத்திலும் அவள் உடலின் முக்கிய அங்கங்கள் 5 புனித ஜாடிகளிலும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தன. ஆக்சுனாமாவின் ஆவி திரும்பி வந்துவிட்டது. ஆனால் பார்வோனின் காவலர்கள் இம்ஹோடெப்பை பின்தொடர்ந்து அவன் மற்ற சடங்குகளை செய்து முடிக்கும் முன்பே அவரை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். இம்ஹோடெப்பின் சீடர்களின் உடலின் துணியை சுற்றி அவர்களை உயிரோடு புதைத்தார்கள். இம்ஹோடெப்புக்கோ இதுவரை யாருக்கும் அளிக்கப்படாத ஹோம்டா என கொடூர தண்டனை அளிக்கப்பட்டது. அவன் நாவை அறுத்து உடல் முழுவதும் துணி சுற்றிக்குள் போட்டு அடைத்தார்கள்.
அந்த சவப்பெட்டியை திறக்க யாருக்கும் அனுமதி இல்லை. ஒருவேளை யாராவது அவனை உயிர்த்தெழச் செய்தால் அவன் வெளியே வரும்போது வியாதிகளின் பிறப்பிடமாகவும் மனித குலத்தை அழிக்கும் அரக்கனாகவும் நரமாமிசம் சாப்பிடும் மிருகமாகவும் பாலைவனத்தில் ஆதிக்கம் செலுத்துபவனாகவும் யாராலும் அழிக்க முடியாத பயங்கர வலிமையோடு இருப்பான் என்று அனைவரும் நம்பினார்கள்.